பாமகவின் தலைவர் இனி தாம்தான் என ராமதாஸ் தன்னிச்சையாக அறிவித்த நிலையில் இது தங்களின் உட்கட்சி பிரச்சினை என அன்புமணி தெரிவித்துள்ளார். இதனிடையே பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதால் அந்த கட்சியில் உச்சக்கட்ட குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் எதிர்ப்பை மீறி தனது மகள்வழி பேரன் முகுந்தனை அண்மையில் இளைஞர் சங்க தலைவராக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நியமித்தார். இந்த விவகாரத்தில் பொது மேடையிலேயே இருவருக்கும் மோதல் வெடித்த நிலையில் பின்னர் அதை பேசி தீர்க்கப்பட்டது. இந்த நிலையில் திடீரென இனி தாம்தான் பாமக தலைவர் என ராமதாஸ் அறிவித்துள்ளதால் அக்கட்சியில் மீண்டும் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியை முடிவு செய்வதிலேயே இருவருக்கும் மோதல் வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் பாமக தலைவராக தாம் தொடர்வதாக அன்புமணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வரும் அன்புமணியை முகுந்தன் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெறவுள்ள திடலை அன்புமணி ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்கள் உட்கட்சி பிரச்சனையை தாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என கூறினார். இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். இதனிடையே தைலாபுரத்தில் பாமக பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அக்கட்சியில் உச்சகட்ட குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, ராமதாசும் அன்புமணியும் விரைவில் சந்திப்பார்கள் என தெரிவித்தார். சுமூகமாக போயிட்டு இன்னைக்கு ரொம்ப சுமூகமாக இருக்குங்க. நல்ல செய்தி வரும்னு எதிர்பார்க்குறோம். மிக விரைவில் இருவரும் சந்திப்பார்கள், பேசுவார்கள், நிகழ்ச்சிகள்லாம் மாநாடு மற்ற பணிகளை இருவரும் சேர்த்து செய்வார்கள். தானே பாமக தலைவராக தொடர்வதாக அன்புமணி அறிவித்ததை வரவேற்று திண்டிவனத்தில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாமகவில் அடுத்து என்ன நடக்கும் என அக்கட்சியினர் குழப்பத்தில் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.